அம்மா இப்பவும் சொல்லறேன் நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறேன்னா யாரு எப்ப குடுக்கறது? ஆஹா, அப்படியே 10 இயர் சேலஞ்ச் பாக்குற மாதிரியே இருக்கு. பொண்ணுகிட்ட இப்போதைக்கு குடுக்க முடியும் இல்ல அவகிட்ட. ஆத்தா இன்னைக்கு நான் குடுத்துட்டேன், அவ நாளைக்கு உனக்கு குடுப்பா. நீ வாங்கிட்டு போ பாலகா, அவசரப்படாத. எத்தனை நாள்? 3ஆம் தேதியில இருந்தா மன்னிச்சுட்டேன். பேசாம ஆடத்தை கழிச்சிட்டு ரூம் பக்கம். ஆமா பாலகா, 3ஆம் தேதி வீடு. ரொம்ப நாள் ஆச்சு. விடு, நீ ஈஸியா சொல்ற. வீட்டுல உட்காந்து விடு. நான் போய் பேச்சு வாங்கி உட்காந்து பணத்துக்கு. நீ ஏன் பதில் சொல்ற? அம்மா நான் சொல்றேன். சொல்லலாம் பதில. பொண்ணுக்கு ஆத்தா நான் குடுத்துட்டேன். என் பொண்ணு கையெல்லாம் உன் கையிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல குடுத்துக்க பாலகா. எப்போ வரும்? என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். உங்களை பார்த்தோம்னதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் பதிலா? ஆத்தா நான் சொல்றது அதுதானம்மா. என்ன சொல்ற ஆத்தா? அம்மா இன்னைக்கு கொடுத்திருக்க, நாளைக்கு என் பொண்ணு கையால நீ வாங்கிட்டு போ பாலகான்னு சொல்றேன். நாளைக்கு? ஆமா பாலகா. எத்தனை நாளா பாலகா இது? எத்தனை நாளா? இன்னைக்கு தானே சொல்றேன். இத்தனை நாளா எங்க போயிருந்த? இத்தனை நாளா அந்த பதில் சொன்னேன். என்ன சொன்னா குடுக்கறேன்னு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு கொடுத்திருக்க, நாளைக்கு நீ வாங்கிட்டு போ பாலகா. உன் பொண்ணு கொடுத்தது இப்ப உன் பொண்ணு எடுத்து கட்ட சொல்லு முதல்ல. என் பொண்ணு கையில இன்னும் பணமா வந்து சேரல. அப்புறம் கொடுக்க வந்து சீரை தான் கொடுத்திருக்க இன்னைக்கு. என் நகையே பவுனா கொடுத்து வச்சுக்கிறியா? இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் விரட்டுறேன். நீ பேசாம வாய முடிக்கல. நாளைக்கு உன் கையில பணமா வரும் பாலகா. லோனை வாங்கி போட்டு இது ஒரு கதை. லோன் இல்ல, வாங்கின கடனுக்கு தான் எங்க அண்ணனுக்கு நீயே வட்டி கட்டிக்கிட்டு வர. தெரியாதா? A few moments later. நான் சொன்ன கேள்வியதான் அங்க வாக்கு மூலமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாலகா. இப்பவா அம்மா தான் பதில் சொல்லறேன். நான் எடுத்த சொன்ன வீடியோவை இப்ப நீயே அனுப்பிச்சு விடு. ஆத்தா இங்கதான் இருக்கேன், இந்த வீட்டுல இந்த தாய் கூட தான் இருக்கிறேன். புரிஞ்சதா? அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னது வாக்கு உண்மை, கொடுத்தது பணம். இப்படி கொடுத்து விட்டேன் பாலகா. இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை கிட்ட. அவனை கூப்பிடு, அவன் உண்மையா இல்லையான்னு அவனை ஏத்துக்குவான். ஆத்தா சொன்னா வாக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்ட, கை நிறைய நான் வச்சிருக்கேன் பணம் அப்படின்னு அந்த பிள்ளைய ஒப்புக்கொள்ளுவான். புரிஞ்சதா? இங்க யார் வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போற, சவப்பட்டியில படுக்க போறாங்க. அத புரியாம பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? பேசட்டும். ஆத்தா யார வச்சு யார் விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பாலகா. இவளை வச்சுட்டா நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இவ என்ன வச்சு ஒண்ணு விளையாடல. புரிஞ்சதா? என் திரிசூலத்தை காலாக போறான். பலியே அவன் தான். அது தெரியாம போட்டுட்டான் பொய்யான வாக்கு. இப்ப அடிக்கிறான் ஆத்தா அவன் வாக்குக்கு வாய்மொழி. போடு உப்பு வாயில. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யணும்னு எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா இது ஃபேக், கடனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாமி ஆடும்போது என்ன ஆகுனா நம்ம சுய நினைவே இழந்துருவோம். புரிஞ்சுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. நானா அப்ப அம்மா வந்துட்டு எனக்கு கீழே விழ வச்சிருவாங்க. அப்படி எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி எப்படி சொல்றது, ஒரு பொம்மையை நம்ம இப்ப இந்த செல்ல நம்ம புடிச்சதுனால நம்ம கையில நிக்குது. அது கீழே போட்டா இப்படி ஒரு எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம விழுதோ அந்த மாதிரிதான் நம்ம என்னுடைய உடம்பு கீழே விழுந்துரும். இது காமெடியாவும் இல்ல ஒரு மாதிரியும் சித்தரிக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் இந்த மாதிரி சாமி ஆடி தப்பிச்சா சாமி கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சரியா? அது இப்ப தப்பிக்கலாம். 2 நாள் இல்ல ஒரு வாரத்தை 2-3 வாரத்திலேயே கண்டிப்பா அவங்களுக்கு சாபம். உண்மையாலுமே அதான் நடந்துகிட்டு இருக்குது. உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்குதே. அம்மா சொல்றதெல்லாம் சும்மா விளையாட்டு போய் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா சொன்னா 1 வாரமோ 2 வாரம் இல்ல மிஞ்சி போனா 1 மாசத்துக்கு முடிஞ்சிடும். இது உண்மை. சாமி வருது உண்மை. சாமி வருது உண்மை. நான் கோயில வீடியோ எடுத்திருக்கேன்ல, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். சாமி ஆடுறது உண்மைதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அதையும் ஒரு மாதிரி காமெடியாவோ ஒரு இதோ சித்தரிக்கிறாங்க தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். சித்தரிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. இது நானா செய்யல, நான் சொந்த சுய நினைவோடு பேசிட்டு இருக்கேன்பா. இது நானா சொல்லல, நானா எதுவும் பண்ணல, அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோயில் ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. இப்ப குறி சொன்னீங்க, அங்க 50 ரூபா கொடுத்தீங்க. அந்த 50 ரூபாய் எடுத்து திரும்ப அங்க இருந்த அந்த கோயில் பார்த்துட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குன்னு எடுத்துக்கல. சில பேர் சாமி ஆடி அதுதான் அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுனாலதான் ஆத்தா என்கிட்ட இருக்கிறாங்க. நான் யாருகிட்டயும் வாங்கல, திருடல, போய் சொல்ல யாரும் ஏமாத்தல. அதுக்காக தான் அந்த ஆத்தா என்கிட்ட இருக்காங்க.
அப்படி இருந்து இல்ல, ஒரு சில நான் பேரு நான் பார்த்தேன். குடுக்குறாங்கப்பா, கேளு. ஒரு சில பேர் பணம் என்கிட்ட குடுக்குறாங்க தான். அந்த ஆத்தா வந்து அந்த பணத்தை என்ன வந்து எதுவுமே தொட விடல. யாருகிட்ட வாங்குறாங்களோ அவங்க கிட்ட குடுத்துறாங்க. இல்லைன்னா யாருக்கு போய் சேரணுமோ அந்த பணம் அவங்க கிட்ட குடுக்குறாங்க. பணத்துக்காக இது பண்ணல. பணத்துக்காக சத்தியமா எதுவுமே நானுமே பார்த்தேன், அதை பணத்துக்காக பண்ணல. அந்த காசை எடுத்து திரும்ப அங்க பூசாரி அவர்கிட்ட கொடுத்துட்டு, பூசாரிக்கு- எனக்கு வேண்டாம், பணம் வாங்கி வந்திருக்காங்க, வெத்தலை எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க, எல்லாமே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு சாமி ஆடுறது இப்ப ரீசெண்டா வந்தது. ஆனா எதுக்காகவோ பணத்துக்காகவோ வேற எதுவும் ஆசைப்பட்டோம். பணத்துக்காகவோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வெளியில இந்த மாதிரி வீடியோ போட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் ஆத்தா கொடுப்பாங்க. இது நானா சொல்றேன், என்னோட அனுபவத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இப்ப யார் யார் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்களா இல்லையா நீங்களே கண்ணால பாக்கலாம். இது நான் உண்மையை எடுத்து போறது நான் வந்தேன். இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிலேட்டிவ் எங்க சொந்தத்திலே இப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசுறாங்களே சோசியல் மீடியான்றதுல நான் வந்து கிளம்பி வந்தேன் நானு. அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த ஆத்தாவும் சரி. ஆத்தாக்கு அடுத்து தான் அம்மா, அம்மாக்கு அடுத்து தான் புள்ள. சரியா? அது அம்மா குடுக்கறவங்களா தான் இருக்கிறவங்க தான் ஆத்தா. அதுதான் அப்பா அம்மான்னு பேர் வச்சாங்களே. அப்படி இருக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. பிராடு பண்றாங்கன்னா அது மனுஷங்க பண்றாங்க. அம்மா கேக்குறாங்க, இதை கேக்குறாங்க. அம்மா எப்பயுமே வாங்கினது கிடையாது, குடுக்கதான் செஞ்சிருக்காங்க. வாங்குவாங்க. எது வாங்கின படத்தை குடுக்கலன்னா ஏமாத்தின பணத்தை தான் வாங்குவாங்க. கடைசியில நெத்தி பண்ண அந்த ₹1 தான் போகுதே. இதுதான் உண்மை கதை. இது உண்மையா இல்லையான்னு நிரூபிச்சு கூட பாத்துக்கோங்க, சோதிச்சு கூட பாக்கட்டும். அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. செய்யறது அவங்க, எனக்கு என்ன, நான் பொம்மை மாதிரி தான் இருக்கேன். சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.